வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இப்போ வந்து டிஎன் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்ப பேர் ஷாக்ல இருப்பீங்க, நம்ப முடியாம இருப்பீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்பிதாங்க ஆகணும். பாட புஸ்தகத்தை படிச்சதோட உன்னை பத்தின நியூஸை தேடி தேடி படிச்சதான் ஜாஸ்தி. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுனதுல கூட உன்னை பத்தி பேசுனது தான் அதிகம். எங்க தளபதி விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஜெயிக்கல, 110 சீட்டு கிட்ட தனிச்சு நின்று வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அதான் விஜய் அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனை சந்திச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வெற்றிங்க. இந்த வெற்றியை நிறைய பேர் கொண்டாடி இருப்பீங்க, கொஞ்சம் பேரால கொண்டாட முடியாமலும் இருக்கும். எது எப்படியோங்க சினிமால வர கிளைமேக்ஸ் சீன் மாதிரியே 2026 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு நம்ம விஜய் அண்ணா சிஎம்ஏ ஆயிட்டாரு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 2 விஷயத்தை பத்தி பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், முக்கியமா என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு விஜய் அண்ணா சிஎம் ஆயிருக்காரு அப்படிங்கறத சொல்ல போறோம். ரெண்டாவது, யாரோ ஒருத்தவங்க நம்ம ஸ்டேட்டுக்கு சிஎம்மா வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பாதிப்பாங்க, அவங்களோட மந்த்லி சேலரி எவ்வளவு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறாங்க. சோ இது எல்லாத்தையும் நான் ப்ரூஃபோட உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லங்க, ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபான்ட்டு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு ஜெயிச்சதுனால வீட்டுக்கு வீடு மாசம் 2500 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் சாதாரண பேருந்து இருக்குல்லங்க, உள்ளூருக்குள்ள டிராவல் பண்ற பஸ்ல மட்டும் தான் பெண்களுக்கு ஃப்ரீ, அதாவது டிக்கெட் எடுக்காம ஃப்ரீயா டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப விஜயனா வந்ததுனால பெண்கள் தமிழ்நாடுக்குள்ள எங்க டிராவல் பண்றதா இருந்தாலும் பஸ்ல டிக்கெட்டே எடுக்காம போலாங்க. மூணாவது வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு மொத்தம் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு தரதா சொல்லியிருக்காரு. நாலாவது வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காருன்னு பார்த்தோம்னா, மாணவர் ஆண்டு உதவி தொகை அப்படின்னு சொல்லிட்டு 15000 தரதா சொல்லியிருக்காரு. அதாவது படிக்கிற மாணவர்களுக்கு 15000 கிட்ட வருஷத்துக்கு தரதா சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்களே ஸ்காலர்ஷிப் மாதிரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு சேர்த்து 15000 தரதா சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு ஊதியம் இருக்குல்லங்க, முன்னாடி வந்து 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3000 தரதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ஆறாவது வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இலவச மின்சாரம் வந்து 200 யூனிட் வீட்டுக்கு வீடு ஃப்ரீயா தரதா சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள 100 யூனிட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பில் கட்ட தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. இனிமே வந்து 200 யூனிட் குள்ள யூஸ் பண்ணா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை தரதா சொல்லியிருக்காங்க. ஏழாவது வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு படைக்காக 5 லட்சம் வரையும் ஹெல்ப் பண்றதா போட்டிருக்காங்க. எட்டாவது வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, திருமண குழந்தை பிறப்புதவி அப்படின்ற ஒரு திட்டத்துல திருமணத்திற்கு 8 கிராம் தங்கமோ பட்டு புடவையும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரமோ அந்த எப்பவும் கொடுப்பாங்களா ஹாஸ்பிட்டல்ல கிட்டு, சோ அதுவும் தரதா போட்டிருக்காங்க. 9வது வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ வேலை இல்லாத பசங்களுக்குலாம் வீட்டில் இருந்தாலே 4000 கிட்ட தரதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு தருவாங்க அப்படின்னு எனக்கு தெரில, பட் இதெல்லாம் தரதா விஜய் நான் சொல்லியிருக்காங்க வாக்குறுதியில். அடுத்ததா 10வது வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு 50% வரையும் கடன் தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 11வது வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 5 லட்சம் பேருக்கு கவர்மெண்ட் வேலை உண்டு பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 லட்சம் பேருக்கு வேலைக்கு பயிற்சி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க, அதாவது இன்டர்ன்ஷிப் தரதாவும் சொல்லியிருக்காங்க. மெயினா இந்த 11 திட்டத்தை விஜய் அண்ணா எலெக்ஷன்ல சொல்லி ஓட்டு கேட்டிருந்தாரு. சோ இந்த 11 திட்டத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தீங்க. நிறைய பேர் விஜய் அண்ணனுக்காக ஓட்டு போட்டிருந்தீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 2த்துக்காகவும் தாங்க ஓட்டு போட்டேன். மெயினா விஜய் அந்த எலெக்ஷன்ல இந்த 11 திட்டத்தை தான் பண்றதா சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் செயல்படுத்துவாரா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒன்னொன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காசு செலவு ஆகுற மாதிரி தான் இருக்கு. வருஷத்துக்கே தமிழ்நாட்டுக்கு 3.8 லட்சம் கோடி தான் ஒதுக்குவாங்க தமிழ்நாடோட முன்னேற்றத்துக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ இதையும் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம அண்ணன் வேற பண்றதா சொல்லியிருக்காரு, கண்டிப்பா பண்ணுவாருன்னு நம்புவோம், பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இப்ப சிஎம்மா வந்திருக்க நம்ம விஜய் அண்ணனுக்கு மாசம் எவ்வளவு சேலரி அப்படிங்கறத நம்ம கூகுள்ல கேட்டு பார்க்கலாங்க. இஸ் தி salary of chief minister. கூகுள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்குமே அவங்க ஸ்டேட்டோட சைஸை பொறுத்து சேலரி டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே வந்தோம்னா தமிழ்நாடு சிஎம்க்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படிங்கறத இதுவே சொல்லியிருக்குங்க. தமிழ்நாடு சிஎம்க்கு எவ்வளவு சேலரி அப்படின்னா 2,85,000 காமிக்குது, அதாவது பர் மந்த் சேலரி. ஸோ நம்ம ஒரு 3 லேக் ரவுண்டா எடுத்துப்போங்க, அப்படியே மொத்தமா கால்குலேட் பண்ணி பார்ப்போம். யாரோ ஒருத்தவங்க புது சிஎம் வந்தாங்கன்னா 5 வருஷம் அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு பர் மந்த்துக்கு ரவுண்டா 3 லேக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு வந்து 60 மாசம் இன்டூ 60 months ஈக்குவல் டு பண்ணோம்னா 5 வருஷம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 1,80,00,000 வருதுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம விஜய் அண்ணா தான் சிஎம்மா வந்திருக்காங்க. History repeats itself.
அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 வருஷத்துல 1,80,00,000 சேலரியா கிடைக்கும், அப்படி இல்லைன்னா 2 கோடி கிட்ட சம்பளம் கிடைக்குங்க. சோ இதுதாங்க அப்ராக்சிமேட்டா சிஎமோட சேலரி. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, சிஎம் யாரா சேலரி தருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவோட டாக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் தாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா வந்திருக்க நம்ம தளபதி விஜயனாக்கு சேலரி கொடுக்கும். சோ விஜயனா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சோ என்னென்னலாம் செய்ய போறாங்க அப்படிங்கறத உங்க ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எதனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம விஜயனை என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இப்ப சிஎம் ஆயிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சிஎம் ஆயிருக்கவங்க லீகலா எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படிங்கறதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்ங்க.